செல்வத்தின் நிழல் தரையில் விழுந்தது. ஆர்வக் கோளாறால் அவன் தன் நிழலை பார்த்தான். அதிர்ச்சி! அவனது நிழல் அவனோடு சேர்ந்து நகரவில்லை. அது தரையில் இருந்து மெதுவாக எழுந்து நின்று செல்வத்தின் கையில் இருந்த துப்பாக்கியை எடுக்க முயன்றது. பயத்தில் அலறிய செல்வத்திடம் அந்த முதியவர் ஓடி வந்து, சொன்னதை கேட்கவில்லையே? இந்த காட்டில் தொலைந்து போனவர்களின் நிழல்களெல்லாம் உடலை தேடிக்கொண்டிருக்கின்றன. இப்போது உனது நிழல் உன்னை தின்றுவிட்டு உன்னைப் போலவே ஊருக்குள் நுழையும் என்றார். மறுநாள் ஊருக்குள் வந்த செல்வம் யாரிடமும் பேசவில்லை. அவன் காலடியில் நிழலே இல்லை.